இது வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்களில் ஒன்றில் கூட நாம் தமிழர் கட்சி போட்டியிடாமல் பின்வாங்கிய வரலாறே கிடையாது. நாங்கள் தொடர்ச்சியாக களமாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் களமாட போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பொது வேட்பாளர் என்ற நெரேட்டிவை, ஒரு தியரியை திட்டமிட்டு ஆளுங்கட்சின்னு செட் பண்ணுறாங்க. நாங்கள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் நாளையும் எதிர்க்கிறோம். இந்த முறை இப்போ ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்குது, அதையும் எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக தெளிவாக பேசுகிறாங்க. சீமான் போட்டிட்டு இருக்கிறாரா நீங்கள் கேள்வி வேணால் கேட்கலாம். இதற்கு சீமான் போட்டியிடதே கிடையாதுங்க சட்டமன்றத்தை இடைத்தேர்தல்கள் அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக கருதுறாங்க. இன்னொன்று, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியின் தலைவர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி, ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால் அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, அம்பாசமுத்திரத்தில் இப்போ பொது வேட்பாளருங்கிற தியரியை தாவேக்காவினர் தொடர்ச்சியாக கட்டமைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க. அவங்க ஏன் அதை வைக்கிறாங்கன்னா, அப்போ தான் என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் ஒன்றா தாவேக்காவுக்கு எதிராக நிற்கிறாங்க, விஜய் எதிர்க்கிறாங்க. அப்போ பாருங்க மக்களே, நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, ஆதரவளிங்க, நீங்கள் ஈஸியாக மக்கள் மன்றத்தில் போய் பேச முடியும், புரியுது, வாக்குகளை சேகரிக்க முடியும். இந்த ஒரு அரசியல் யுக்தியை அப்போ அவருடைய இலக்கு கனவுங்கிறது மிகப்பெரியது. அதை நோக்கி அவர் பயணம் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்னோட இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்களெல்லாம் ஒமிட் பண்ணி 29 கவனம் செலுத்தணும், 31 கவனம் செலுத்தணும். இடைத்தேர்தலுங்கிறது ஒரு பூச்சி விளையாட்டு மாதிரி இருக்குது, கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டாக இருக்குது. வெளிப்படையாக குதிரை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லாத மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் போய் போட்டு என்ன? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதி நேம் சிறப்பு விருந்தினர் உதவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், சமீபத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறதா சீமான் அவர்கள் அறிவிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்குது. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் பார்த்து பல மக்கள் பேசக்கூடிய விஷயம், சீமான் போன்ற ஒரு நபர் சட்டமன்றம் தேவை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அதான் நாம் தமிழர் கட்சியினரே பேசும்போது அவர் மட்டும் விரும்பலை, அவரை சேர்ந்தவர்களும் அவரை சாராதவர்கள் கூட சட்டமன்றத்துக்கு அவர் போகட்டுமே அப்படின்னு தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக நாம் வெளியிலிருந்து பேசுகிறத விட அந்த கட்சியினுடைய அஃபீஷியல் நிர்வாகிகள் பல பேர் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ அண்மையில் நான் பார்த்தேன், அக்கட்சியினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு வெண்ணிலா தாய்மானன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இது வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்களில் ஒன்றில் கூட நாம் தமிழர் கட்சி போட்டியிடாமல் பின்வாங்கிய வரலாறே கிடையாது. நாங்கள் தொடர்ச்சியாக களமாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் களமாட போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பொது வேட்பாளர் என்ற நெரேட்டிவை, ஒரு தியரியை திட்டமிட்டு ஆளுங்கட்சின்னு செட் பண்ணுறாங்க. நாங்கள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் நாளையும் எதிர்க்கிறோம். இந்த முறை இப்போ ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்குது, அதையும் எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க சீமான் போட்டிட்டு இருக்கிறாரா நீங்கள் கேள்வி வேணால் கேட்கலாம். இதற்கு சீமான் போட்டியிடதே கிடையாதுங்க சட்டமன்றத்தை இடைத்தேர்தல்கள் அப்படின்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக கருதுறாங்க. இன்னொன்று, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியின் தலைவர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி, ஒரு உந்துதல் கிடைக்கும். அதனால் அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, அம்பாசமுத்திரத்தில் கொஞ்சம் அவங்க ஓரளவு ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ நிற்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு. அது அந்த கட்சியின் நம்பிக்கை சார்ந்தது, ரொம்ப கொஷின் பண்ண முடியாது. மற்ற கட்சிகள் விரும்புகிறாங்களா விரும்பலையாங்கிறது குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கி கிடையாது. ஏன்னா திமுக அவர் விரும்புதுங்க, திமுக அவர் ஜெயிக்க வைக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பலவிதமான முரண்கள் இருக்குது. திமுகவுக்குள்ளேயே ஒரு சாரார் ஏன் சீமானால தான் நம்ம போய் தாவேக்காவை எதிர்க்கணுமா? இப்போ சுபவி ஐயாலாம் பார்த்தீங்கன்னா, சுபவி ஐயா கூட விட்டுருங்க, அண்மையில் திமுகவில் இணைந்த திராவிட இயக்க போர்வாளாக மாறி வரக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அலிமல் புகாரி இருக்கிறார். நேற்று கூட சமீபத்தில் ஆமாம், அவர் வீடியோவில் பேசியிருக்கிறார், சீமான் மிக ஆபத்தான மனிதர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க சீமான ஒரு ஆபத்தான ஒரு மனிதராக தான் பார்க்குறாங்க. அப்படியான ஒரு ஆபத்தான மனிதரை எப்படி திமுக உதவி செஞ்சு சட்டமன்றத்துக்கு கொண்டு வைப்பாங்க? ஸோ அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இன்னொரு சாரார் அப்படிலாம் கிடையாதுங்க, இன்னைக்கு தாவேக்காவை எதிர்ப்பதற்கு சரியான ஒரு ஆயுதம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க தான் நாங்கள் அமைதியாக இருந்த காலகட்டத்தில் கூட, நாங்கள் கடந்து போன காலகட்டத்தில் கூட நேரடியாக தாவேக்காவை எதிர்த்து களத்துலையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் கிரவுண்டுலையும் மேடைகள்லையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ அவரை போன்ற நபர்கள் உள்ளே வர்றதுங்கிறது ஒரு வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். திராவிடம் தமிழ் தேசியங்கிறது அங்காளி பங்காளி சண்டை தான். நாங்கள் இன்றைக்கி கூடிப்போம் நாளைக்கு அடிச்சுப்போம். ஆரியம்ங்கிறது இனப்பகை. அது அந்த இனப்பகையினுடைய ஒரு கூறு தான், ஒரு வடிவம் தான் விஜய் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. திமுக அப்படி தான் நம்புது. அப்போ அதற்காக அவர் இங்கே சீமானை பயன்படுத்தி நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குது. இந்த ரெண்டு பேச்சுமே யூகத்தின் அடிப்படையிலான பேச்சு. யூகங்களுக்கு அடிப்படையிலான பேச்சுகளுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கொடுக்கல. அப்போ நம்ம அதை பற்றி பேசாமல் கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது. நாம் தமிழர் கட்சியினுடைய அஃபிஷியல் நிலைப்பாடு என்ன தெரிவிச்சிருக்கிறாங்களா, அதை பற்றி நம்ம பேசலாம். எங்கள் அஃபிஷியலாக அவங்க போட்டி போட போகிறாங்களா? அவங்க போட்டி போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, திமுக அதை சொல்லிச்சா? நான் போட்டி விட மாட்டேன்னு சொல்லிச்சா? இல்லை அதிமுக சொல்லிச்சா? யாரும் சொல்லலை. இப்போ பொது வேட்பாளருங்கிற தியரியை தாவேகாவினர் தொடர்ச்சியாக கட்டமைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க. அவங்க ஏன் அதை வைக்கிறாங்கன்னா, அப்போ தான் என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் ஒன்றா தாவேகாவுக்கு எதிராக நிற்கிறாங்க, விஜய் எதிர்க்கிறாங்க. அப்போ பாருங்க மக்களே, நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, ஆதரவளிங்க, நீங்கள் ஈஸியாக மக்கள் மன்றத்தில் போய் பேச முடியும், புரியுது, வாக்குகளை சேகரிக்க முடியும். இந்த ஒரு அரசியல் யுக்தியை இது ஒரு சாணக்கியத்தில் ஒரு சூத்திரம்னு சொல்லலாம். இந்த சூத்திரத்தை தாவேகா பயன்படுத்துகிறாங்க. அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடி அல்லது அதை தகர்த்தேறிய முற்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே சார், இப்போது எனக்கு என்ன கேள்வினா, சட்டமன்றத்தில் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி சரியான விவாதங்களை ரெண்டு பேராலுமே வைக்க முடியல. இவங்க வச்சா அவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க வச்சா இவங்க குறை சொல்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சியோட பிரதிநிதித்துவம் அங்கே தேவைப்படுதுதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பர்சனலாக? இல்லைங்க, நம்ம நிறைய என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையிலான சித்தாந்தங்களை பேசக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு இடமா இருக்கணும். இன்றைக்கி ஓரளவு அது வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிசிக, பாமக இருக்குது, பிசிக இருக்குது, பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது. யாரு தான் இல்லை? தமிழ் தேசியம் மட்டும்தான். தமிழ் தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் இல்லை. ஓரளவு போன வாட்டியாவது அண்ணன் வேல்முருகன் இருந்தார். தமிழக வாழ்வு உரிமை கட்சியின் குரல் தமிழ் தேசியத்தின் குரலாக ஒலித்தது. ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. எங்க கொங்கு தேசிய மக்கள் கட்சியெல்லாம் இருக்குதுங்க உள்ள. அவங்களாம் என்ன திராவிடமா தமிழ் தேசியம்? அது ஒரு சாதி கட்சி. வெளிப்படையா சொல்லுங்க, ஏன் சமூகம்னு மூடி அதுக்கு பூசுறீங்க? ஜாதி கட்சின்னு சொல்லுங்க தம்பி. அப்போ அவங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது வெளிப்படையாக நாங்கள்லாம் ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றுன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் யாருமே உள்ள இல்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியெலாம் இல்லை. அப்போ அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும்போது நமக்கு ஏன் கிடைக்கல? அவங்களுடைய மொழியிலே பேசணும்னா, சாட்டு தலைமுறை கூட ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. பேட்டிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க புதிய தலைமுறைக்கு. அதில் சொல்கிறாங்க, யாரோ இருக்காங்க, நான் குறைச்சி சொல்ல விரும்பலை, அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் அரசியல் பயப்படாதவங்க, களத்துக்கு வராதவங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசியல்லாம் என்ன ஏது, சிறைன்னா என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. எம்எல்ஏங்கிறது அதிகாரம் நான் நம்பலை. பர்சனலி ஸ்பீக்கிங், நான் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிகாரமாக நான் பார்க்கல. உங்களுக்கு புரியுதா? நான் மட்டும் இல்லைங்க, சீமானும் நினைக்க மாட்டாருங்க. சீமானுக்கு எம்எல்ஏ ஆகிறதா ஆசை இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆயிரணும்ப்பா, அதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அது கூட்டணி போயிருக்கலாமே. ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நிலம் உங்கள் கையில் சிக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் கையில் வரணுங்க. அப்போ தாங்க அது நீங்கள் அதில் ஏதாவது பண்ண முடியும். ஒரு எம்எல்ஏ ஆகிறேன், ஒரு எம்பி ஆகிறேன், அதனால் ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. குறைந்தபட்ச உங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷயம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்களே. இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு, அவர் 2 எம்பி, 2 எம்எல்ஏ, தன் சொந்த மக்களுக்கு எதாவது செய்யலாம், விளிம்புநிலை மக்களுக்கு உதவலாம், பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்க மேலே வர்றதுக்கான ஒரு படிக்கட்டுகளாக ஒரு ஏணியாக அவர்கள் இருக்க முடியும். நான் சீமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறதாவும் தெரியல எனக்கு. அப்போ அவருடைய இலக்கு கனவுங்கிறது மிகப்பெரியது. அதை நோக்கி அவர் பயணம் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்னோட இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் இதெல்லாம் ஒமிட் பண்ணி 29 கவனம் செலுத்தணும், 31 கவனம் செலுத்தணும். இடைத்தேர்தலுங்கிறது ஒரு பூச்சி விளையாட்டு மாதிரி இருக்குது, கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டாக இருக்குது. வெளிப்படையாக குதிரைபுரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லாத மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் போய் போட்டி போட்டு என்ன? இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பார்க்க முடியுது சார். இப்போது சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் நிற்க போகிறதா அறிவித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 40% கிட்ட
நாடார் சமூகத்தான வாக்குகள் இருக்குது, அதை இது பண்ணி தான் அவர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னக்கூடிய ஒரு நரேட்டிவ் வந்து செட் செய்கிறாங்க. இடைத்தேர்தல் இருக்கிற இடங்கள்ல தான் நிற்க முடியும். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது இப்போ 40% நாடார் சமூகம், 60% யார் இருக்கா அதான் தெரியல. அப்புறம் அப்படிலாம் பார்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு கட்சியுமே தங்களுடைய சமூக பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக வச்சு தான், இன்னும் கூட சாதி பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. அது ஒன்றும் வந்து ஒளிவு மறைவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பிரதிநிதித்துவமாக நீங்கள் வழங்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்காமல் போறீங்கன்னா என்ன அர்த்தம்? தாவேக்கா அப்படி தான் வழங்குச்சா? இல்லை. தாவேக்கா வந்து சாதி பார்த்து வேட்பாளர்களை நிப்பாட்டுச்சா இல்லையா? அப்படி தான் நிப்பாட்டினாங்க. அப்படி தான் நிப்பாட்டினாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் நிப்பாட்டினாங்க. இப்போ இவர் அப்படி தான் நிப்பாட்டாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அவங்க அதுக்கான சில ஆதாரங்களாக காமிக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு இப்போ வரைக்கும் அம்பாசமுத்திரம் எத்தனை சாதிகள் இருக்குது, எந்த சாதி பெரும்பான்மையும் எனக்கு தெரியாது. எவ்வளோ ஓட்டு வாங்கினா கூட நம்ம சரி, நம்ம நேரம் இல்லை. அப்போது அதெல்லாம் வச்சு இப்போ பூடகமாக பேசுறதுங்கிறது ஒரு சீமான் யார் முதல்ல நாடாராக பார்த்தது? இப்போ ஒரு 3 வருஷமாக தான் அந்த விஷயமே வெளியே வருது. சீமானை முதல்ல யாரும் நாடாராக பார்க்கல. சீமானை ஒரு தமிழராக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட சீமானை கிறிஸ்தவராக பார்க்குறாங்களா, இந்துவாக பார்க்குறாங்களா, இஸ்லாம் யாரும் அதெல்லாம் பார்க்கல. அவர் தமிழர்களுக்கான ஒரு தலைவர், ஒரு போராடக்கூடிய ஒரு மனிதர், குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் அவர் பார்க்குறாங்க. ஸோ அந்த உடன்பாடு இல்லை எனக்கு. இதை தொடர்ந்து இப்போது விஜய் அவர்கள் கரூர் செல்ல போகிறதா அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கரூரில் அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர். அப்புறம் இந்த செய்தியும் வருது. ஸோ இதை இணைச்சி பார்க்குறேன். ஏன் எதனால்? இல்லை, கரூரில் நீங்கள் உள்ளே போகணுன்னா யூ ஹாவ் டு கெயின் அ பீப்புள்ஸ் பவர், அல்லது உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களோட நின்னார் தான் நீங்கள் போகிறது கொஞ்சம் லகுவாக இருக்கும். இப்போ நீங்கள் தாவே அங்கே தோற்று போயிருக்காங்க. தோற்று போன இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் முதலமைச்சராக தான் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு தோற்று போயிருக்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் உங்க கூட நின்னா அவர் பார்த்துப்பார்ல. எம்ஆர்வி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது யாரும் உங்களை எதுவும் நெருங்க முடியாது. அவங்க தளபதிகள் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த வேலையை பார்க்குறாரு, அவ்வளோதானே. அதிமுகவினுடைய ஆட்கள் தாவேக்கால வந்து சேர்றதில்ல இவருக்கும் பலன் இருக்குது, அவங்களுக்கும் பலன் இருக்குது. மியூச்சுவல் கமிட்மெண்ட் இருக்குது. இரு தரப்புக்குமான பலாபலன்களை கருத்தில் கொண்டுதான் இது போன்ற முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இவங்க பண்ணலை. ஸோ கரூருக்கு அவர் போராடுன்ற முடிவு எடுத்ததுக்கு காரணங்கிறது தாமதமான ஒரு முடிவாக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. இது எப்பயோ எடுத்துருக்கணும் அந்த முடிவை. இப்போயாச்சும் போனாருன்னா, நீங்கள் கூட செய்தியாக வருதுன்னு சொல்கிறீங்க, உறுதியாக நீங்கள் சொல்லலை. போகணுன்ற நான் போங்க, அந்த மக்களை போய் பாருங்கள், கட்டி பிடிங்க, அழுவுங்க, தப்பே கிடையாது. உணர்வை பேச்சு வெளிப்படுத்துங்கிறேன். புரியுது. போகணும், அந்த மக்களை போய் பார்க்கணும். ஆனால் காலதாமதமாக எடுத்துருக்கிறாரு. காலதாமதமான நீதி அநீதிக்கு சமம் சொல்லுவாங்க. ஏன் நீதியான்னு பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் போட்டியிடுவார் சொல்ல அறிவித்த பிறகு திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் முன்னால் விலகிய நிர்வாகிகள் வந்து இப்போ வாண்டதாக வந்து அவங்க போஸ்ட் போகிறதையும் இன்டர்வியூ கொடுக்கறதையும் பார்க்கும்போது நாங்கள் இந்த தேர்தலில் அவருக்கு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? யார் ஒர்க் பண்ணுறாங்க? நாம் தமிழோட விலகிய முன்னாள் நிர்வாகிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி சார் முக்கிய பொறுப்பாளர் இருந்து விலகியவங்களே இந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளிக்கிறோன்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எஸ்கே சுப்பையாவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை வந்து அவருடைய நடவடிக்கை உருவாக்கி இருக்குதுங்க. தாவேக்காக போனோம். ஆமாம், ஏன்னா உங்களை ஜெயிக்க வச்ச ரெட்டலையை இந்த மாதிரி தோக்கடிச்சிருக்கிறீங்களே, அசிங்கமாக இப்படி பின்னாடி விலகி போகிறீங்களே, இது சரியா, இது நியாயமாக நம்ம மக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குதுன்னா, சரி நம்ம யாருக்காவது மாற்று ஆளுக்கு வாக்களிப்போம். நம்ம அழிச்சது விஜய்க்கு ஓட்டு போடலை, நம்ம யாரை வெற்றி பெற வச்சுருக்கிறோம்? ரெட்டலையை வெற்றி பெற வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம வந்து மாற்று ஆட்கள் ஓட்டு போடுவோன்னும் போது அந்த மாற்று ஆளாக திரு சீமானை முன்னிலைப்படுத்தி பிரதானப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் யார்? நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அப்போ விலகினவங்களோ விலகாதவங்களோ முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் அங்கே போய் களத்தில் இறங்கினாதான் இந்த முறை நாம் தமிழர் கட்சி ரோலே இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் எல்லாருமே உள்ளே உட்காரணும். ஒட்டுமொத்த பேர் கிரவுண்டில் இறங்கணும்ப்பா. காரக்குடியிலே அவங்க அதை பண்ணியிருக்கணும். அவங்க பெருசாக அதை பண்ணலை. இந்த முறை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. ஒரு 10 தேர்தல் வரும், இல்லை 15 இடத்துக்கு வரும், கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை நிர்வாகி, எத்தனை மாவட்ட செயலாளர், எத்தனை மாநில ஒருங்கிணைப்பாளர், எல்லாருமே அங்கே இறங்கணும். அங்கே அம்பாசமுத்திரத்தில் இறங்கணும்.
இறங்கி நின்று வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கான விஷயத்த அவங்க அறுவடை பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு சாதகமான தேர்தல் காலமாக தான் பார்க்குறீங்க. சாதகம் பாதகம்ன்றதை தாண்டி சாதகமாக்குவதற்கான வேலையில் ஈடுபடணும்னு நான் சொல்கிறேன். புரியுது. இப்போ கிழமை அவங்களுக்கு சாதகமாக இல்லை, எல்லா கிழமுமே ஒருத்தர் சாதகமானது தாங்க, நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த முறை திமுகவும் போட்டி போடுவாங்கங்க. எனக்கு கேட்டிங்கன்னா பொது வேட்பாளரெல்லாம் அவரை நிப்பாட்டுவதற்கு திமுக ஒத்துக்க முதல்ல சீமானே ஒத்துக்க மாட்டாருங்க. அது வந்து ஒரு அரசியல் சமரசங்க. அது கூட்டணி கிட்ட சமரசம் செய்யலாமா வேணாமாங்கிறது அது வேற சப்ஜெக்ட். நான் திரு சீமானவர்களை மதிப்பீடு செய்ததிலிருந்து அவருக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதர் கிடையாதுங்கிற நான். புரியுது. சமரசம் பண்ணுவாங்களா, ஏங்க பண்ணக்கூடாதா, அதனால் தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசலாம். என்ன கேட்டால் பண்ணால் அவர் எம்எல்ஏ ஆவார், கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிடுவார், ஜெயிச்சிருவார். அதான் கெட்ட பேரும் வரும், அதை சமாளிக்க முடியணும். ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு பண்ணதை நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கலாம் 4 பேர் கேட்பான். நாங்களாவது தாவேக்கா போனோம், நீங்கள் திமுக கூட போயிட்டீங்க இப்படின்னு பேசுவான். அதை சமாளிக்கணும். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு அவர் ஒத்து வரக்கூடிய மனிதர் கிடையாது அவருன்ற நான். புரியுது. அதுக்கான ஆள் அவர் கிடையாது. அதில் சமரசம் பண்ணக்கூடிய ஆள் எப்படி சொல்கிறதுன்னா அவர் வந்து ஒரு சமரசமற்ற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போயிலாம் எதுக்கு தம்பி எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றவர் அந்த மரணவாளம் தான் நான் பார்த்துருக்குறேன். ஸோ களத்தை சாதகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுக்கு, தம்பிகளுக்கு உண்டு. பல்லர்களை தெளிவாக நன்றி.